ഒരുപാട് സ്നേഹത്തോടെയാണ് നിങ്ങളെല്ലാവരും ഈ പടത്തെ, ഈ തമിഴ് സിനിമ മഹാരാജയെ നിങ്ങൾ ഹൃദയത്തിലേക്ക് കയറ്റിയിരിക്കുന്നത്. പതിവ് പോലെ മലയാളം ഓഡിയൻസിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് തമിഴ് സിനിമകൾ വെൽക്കം ചെയ്യാനും നല്ല പടങ്ങൾ ആസ്വദിക്കാനും. നല്ല സബ്ജക്റ്റൊന്നുമില്ല, അതിന് പുറമെ കമേഴ്ഷ്യൽ വളരെ മാസ് മസാലയുള്ള പടങ്ങൾ വരെയുടെ വളരെ നന്നായിട്ട് ഓടിയ ചരിത്രമുണ്ട്. പക്ഷേ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കലർന്ന ഒരു പടമാണ് മഹാരാജ. ആൻഡ് മോർ ദൻ എനിത്തിങ് ഞാനൊരു മലയാളിയാണ്, അപ്പം എനിക്കറിയാം എത്ര ഇഷ്ടമുള്ള ഒരു നടനാണ്, ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് വിജയ് സേതുപതി എന്നുള്ളത്. ആൻഡ് വി ഓൾ ലവ് ഹിം, ഐ ലവ് ഹിം, ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ദറ്റ് ദിസ് ഫിലിം ഇസ് റിയലി ബീങ് വെൽക്കംഡ്. ഇറ്റ് ഓൾസോ ബീങ് സ്പെഷ്യൽ ദാറ്റ് ഇറ്റ് ഇസ് ഹിസ് 50th ഫിലിം. ഒരു മലയാളിയായിട്ട് ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് കാലത്തിന് ശേഷമാണ് ഒരു നല്ല സിനിമ എനിക്ക് തമിഴിൽ ചെയ്യാൻ പറ്റിയത്, അതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയത്. തമിഴിൽ ഒരുപക്ഷെ ആദ്യമായിട്ടായിരിക്കും ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ഫിലിമിൻ്റെ ഒരു ഭാഗം എനിക്കാകാൻ കഴിഞ്ഞത്. സോ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദിസ് ഇസ് എ വെരി വെരി ബിഗ് ഓപ്പണിംഗ് ഫോർ മീ. ഐ താങ്ക് ദി എൻറ്റയർ ടീം ഫോർ ദിസ് ഓപ്പർച്യൂണിറ്റി. നിതിൻ ഇസ് എ ഫിനോമിനൽ ഫിലിം മേക്കർ. അദ്ദേഹത്തിൻ്റെ കഥ പറയുന്ന രീതി, സ്ക്രീൻ പ്ലേൻ്റെ ഒരു രീതി, ആൻഡ് ഫിലോമിൻ ഓഫ് കോഴ്സ് ദി എഡിറ്റർ, യു ഓൾ നോ. ആൻഡ് നിങ്ങളെല്ലാവരും മനസ്സിൽ കേട്ടിരിക്കുന്ന ഒരു പേരാണ് ഫിലോമിൻ. And he's the editor of the film. I really wish he was here to say hi to all of you. But nevertheless, I'm really happy to have done this film and to bring it here to Kerala. And I want to thank you all from the bottom of my heart for making it such a big hit and really being such a big encouragement. Enikku മാത്രമല്ല പക്ഷേ for our entire team. അപ്പോൾ താങ്ക്സ് എ ലോട്ട്. ഇവിടെ ഈ സിനിമ വിതരണം ചെയ്ത് ഇദ്ദേഹത്തിന് വേണ്ടി നന്ദി അറിയിക്കുന്നു. ഫോർ എവറിബഡി, പ്രസ്, മീഡിയ, ഫോർ ഓൾ യുവർ സപ്പോർട്ട് ആൻഡ് ഫോർ ദ ടേൺ ഔട്ട്, അമേസിംഗ് ടേൺ ഔട്ട്. താങ്ക്സ് ടു ഓൾ ഓഫ് യു ഫോർ കമ്മിങ് ഹിയർ ആൻഡ് വെൽക്കമിങ് ഓൾ ഓഫ് അസ്. താങ്ക് യു. அவர் விஷ்ணுதேவ், மிஸ் லிட்டில் ராவத்தோட டேரக்டர், என் ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வந்திருந்தார், அதனால் மரியாதைக்கு மேலே உட்கார வச்சுருக்கேன். அவன் படம் பார்த்துட்டான், அவனுக்கு படம் பிடிச்சது. எங்களோட படம் பார்த்து ஒருத்தர் பேசினா நல்லாயிருக்கும்ல. ஐயோ நீ 2 வார்த்தை சொல்கிறான். எனக்கு விஷ்ணுவோட படம் ரொம்ப பிடிச்சிருந்து, மிஸ் லிட்டில் ராவத்தர். நான் அதை பார்த்து யாரும் எனக்கு ரெஃபர்லாம் பண்ணல. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் பார்த்துருக்கும்போது ஒரு போஸ்ட் ஒரு ரொம்ப டால் கையும் ஷார்ட் கௌரியும் ஒரு போஸ்ட் இருந்தது. தட் போஸ்ட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஜெனரலாக இன்றைக்கி நமக்கு இந்த அமேசான் இல்லை ஓடிடி, இங்கே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு யாராவது ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படம் இருக்குது, இந்த லாங்குவேஜில் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு சில சமயம் ரொம்ப ரேண்டமாக சில சமயம் படம் பார்க்கலான்னு உட்காருவேன். அது என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளைட்டில் வீட்டிலலாம் உட்காந்து சரி ஏதாவது படம் பார்க்கலான்னு உட்காரும்போது எந்த படம் பார்க்கலான்னு தேடி டயர்டாகிடுவோம். அப்புறம் படமே பார்க்க மாட்டோம். ஃப்ளைட்டில் அதுக்குள்ளே ஊர் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த படத்தை ஓகே நம்ம பார்த்தோன்னே இந்த படம் ஏதோ பண்ணுது, நம்ம வில் வாட்ச் தட் ஃபில்ம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் இட். அந்த ஐ டோன்ட் நோ, நான் எதையுமே யோசிக்காமல் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ த டைரக்டர், ஐ டோன்ட் நோ த ஹீரோ, ஐ ஜஸ்ட் நோ தட் கௌரி ஆக்டட் இன் மை ஃபில்ம் 96. ஸோ அப்படி ரொம்ப ரேண்டமாக பார்த்த படம் தான் மிஸ் லிட்டில் ராவத்தர். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன். அப்புறம் அவனுக்கு கூப்பிட்டு பேசினேன். அண்ட் ஹி வாஸ் மோர் ஸ்வீட். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் நான் அவனை கூப்பிட்டேன், எனக்கு எதாவது கதை இருந்தால் சொல்கிறான்னு. ஸோ இப்போ வந்தான், இங்கே வர முன்னாடி ஒரு பெரிய மெசேஜ் போட்டான். ஸோ எல்லா இடத்துக்கும் போய் நாங்களே எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிப்பீட்டேஷன் அப்படி தான் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளவு ஈக்குவலாக அதுக்கு படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் தமிழ்நாட்டில் ஓரளவு ஓடிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஓகே, அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்த ரெஸ்பான்ஸ் நாங்கள் நிஜமாகவே எதிர்பார்க்கல. அது எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள், ப்ரெஸ், மீடியா, எவ்ரிபடி அவங்க தான் முக்கியமான காரணம். இனிமேலும் இந்த படத்தை பற்றி எது பேசுகிறதுக்கும் எங்ககிட்ட வார்த்தை இல்லை. உங்கள் எல்லாரையும் ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது. அது தவிர என்கிட்ட வெறும் இல்லை. பட் நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒரு படம் ஹிட் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, ஹீரோவுக்கு இல்லை ஹீரோயினுக்கு, மெயின் காஸ்ட்டுக்கு பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட், ஒரு 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 அடையாளம் அதிகப்படுத்திருக்குன்னு அர்த்தம், ஒரு ஐடென்டிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜனங்க கவனிச்சிருக்காங்க.
அத்தனை பேரும் ஜனங்களோட மனசில் இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தகும். வளர நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ விஷ்ணு 2 வார்த்தை நான் உனக்கு காஃபி. தேங்க்யூ. என்ன சொல்ல, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அபவுட் மீ. കണ്ടിപ്പാണ് ഇല്ല ഞാനത് എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല. പെട്ടെന്ന് ആണ് എന്നെ വിളിച്ചിട്ട് ഇവിടെ കയറ്റിയിരുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ. ഇതിപ്പോൾ മഹാരാജയുടെ പ്രൊമോഷനാണ്. സോ ഇറ്റ്സ് ഓൾ അബൌട്ട് മഹാരാജ. ഞാൻ പടം കണ്ടു, ഭയങ്കര വർക്കായി. ഐ മീൻ ഈ അടുത്ത കാലത്ത് എനിക്ക് അത്രയും ഒരു പ്രോപ്പർ മാസ് ആൻഡ് ക്ലാസ് പെർഫെക്റ്റ്ലി ബ്ലെൻഡ് ചെയ്തിട്ടൊരു പടം ഞാൻ കണ്ടില്ലായിരുന്നു. ആൻഡ് ടോപ്പ് ഓഫ് ദാറ്റ് ആക്ച്വലി കുറേ നമുക്ക് ഒരുപാട് ഇങ്ങനെ കരയുക, ഒരുപാട് ചിരിക്കുക, ഒരുപാട് എക്സ്പ്രസ് ചെയ്യുക വേണ്ട. അത് അത്രയും ഡെപ്തിൽ ഉൾക്കൊണ്ട് ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോഴത്തേക്കും കുറേ അധികം അതിനകത്ത് പറയുന്നത് പോലെ തോന്നി. റിയലി ലവ് ദാറ്റ് ഫിലിം ആക്ച്വലി. எல்லாரும் படம் காண, அതാണ് இட்ஸ் நாட் அபவுட் மீ. தேங்க்ஸ் விஷ்ணு. தேங்க்யூ. நான் உன்னை எம்பராஸ் பண்ணுறதுக்காக செய்யல, பட் நான் தேங்க்ஸ் விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். சார் உங்கள் பேர் என்ன சார்? You are a gentleman, sir. You are a gentleman, sir. Seriously, sir. I should learn this thing from you, sir. You know that clap, how much it made me happy. You are a true gentleman. Oh, then you are a great gentleman. Yes, sir. Cute இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான். பர்சனாலிட்டி வந்து க்யூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் மீ, ஏன்னா வென் வி எக்ஸ்பெக்ட் சம்திங், ஏதாவது ஒரு கவரப்பாவது ஒன்று இருக்கும் டு ஹைட் ஹூ வி ஆர் அப்படின்றது. ஏதோ சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். ஹீ டோன்ட் ஹேவ் த ட்ராமா. இவன் சொல்லும்போது இவனுக்கு வாட் ஐ ஹேவ் இன் மை மைண்ட், more than impressing you, I have to convey it properly. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு தான் எழுதுகிறாங்க. ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் ஒன்று சொல்லுவாங்க சீன் ப்ளே, எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு தான் எழுதுகிறாப்புல. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு he try most. That behavior is cute. That's what I said. ஓகே, வேறு என்ன? அதானா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? தேங்க்யூ சார். அப்போ நானும் இருக்கேன்ல சார். அப்படி இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோ. அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போ ஒரு படத்தில் மியூசிக்னால தான் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் இப்போ ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவால் மட்டும் படம் ஓடுறதில்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க വേലയെ ഒഴുങ്ങാ பண்ணാൽ தான் மக்கள்கிட்ட പോയി ചേരും. ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമായത് അതിൻ്റെ ക്ലൈമാക്സിലെ ഡയലോഗ്സിൻ്റെ റൈറ്റിംഗ് ആണ്. അത് നിങ്ങൾ എത്രമാത്രം നിങ്ങൾ സൂക്ഷിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. ആസ് എ വുമൺ വാട്ട് ഐഡ് ലൈക്ക് ടു സേ ഇസ്, അതിൻ്റെ എൻ്റെ എത്ര പേര് ഇവിടെ പടം കണ്ടു എന്ന് എനിക്കറിയില്ല, പക്ഷേ അതിൻ്റെ ലാസ്റ്റിൽ പറയുന്നൊരു വേഴ്സ് ബേസിക്കലി നമ്മുടെ ലൈഫിൽ എത്രയോ ഇതുപോലെ ഇൻസിഡൻസ് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. വെയർ ദർ ഇസ് എ പ്രേ ആൻഡ് ദർ ഇസ് എ പ്രെഡിറ്റർ. പക്ഷേ ഹൗ ഓഫൻ ഡസ് ദി പ്രേ ആക്ച്വലി ഗെറ്റ് ടു സീ ദ ഫേസ് ഓഫ് ദ പ്രെഡിറ്റർ ആൻഡ് 4 വാക്ക് അങ്ങോട്ടേക്ക് പറയാനുള്ളൊരവസരം എത്ര പേർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും, റൈറ്റ്? സോ ഓൾസോ ദ വേ ഇൻ വിച്ച് ഷീ സെസ് ഇറ്റ്, റൈറ്റ്? നിങ്ങളെനിക്ക് ദാനം ചെയ്തല്ല ലൈഫ്, ഞാനാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് பிச்சு போடுவேன் அந்த மாதிரி பேசுகிறேன்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக தோணிச்சு. ஸோ there are just too many reasons for me to have fallen in love with the script in itself, അല്ലേ? പക്ഷേ ഇതിൻ്റെ ക്ലൈമാക്സ് എങ്ങനെയാണ് എഴുതി വരാൻ പോകുന്നതെന്ന് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ക്ലൈമാക്സ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയം വരെ ആർക്കും അറിയില്ലായിരുന്നു. ഇതാണ് സത്യം. ഇറ്റ് വാസ് നോട്ട് റിട്ടൺ, ഇറ്റ് വാസ് റിട്ടൺ ഓൺ ദ സ്പോട്ട്. സോ അങ്ങനെ ഒരു അതൊന്ന് ആ ഒരു കൾമിനേഷനിലേക്ക് ഈ പടം വരാൻ തീർച്ചയായിട്ടും അതിൻ്റെ ഒരു വലിയൊരു ടൂൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണല്ലോ, നിതിലൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണുള്ളത്. ആൻഡ് ഹീസ് എ ബ്രില്യൻറ്റ് റൈറ്റർ. The way he imagines things also, right, to come to that conclusion. So I felt that was one of the most powerful moments for me in the film. And even AK ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, അനുരാഗ് കശ്യപ് സർ ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, in the end you don't even know whether to actually hate him, right? You kind of fall in love with that character as well.
So it's not very often that you come across a story that is so powerful. So for more reasons than one, I'm just too honored to be a part of this film. അതാണോ നിങ്ങളുടെ ചോദ്യം എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷേ from a woman's perspective, from a girl's perspective, I have to... There are women here, but nobody asks a woman any relevant questions, which is really, really sad. But thanks for the question regardless. But I feel this is a very, very... നമ്മൾ പടത്തിൻ്റെ പല കാര്യങ്ങളും ഞങ്ങൾ അഡ്രസ്സ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ആ കുട്ടി പറയുന്ന 4 ലൈൻസ് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ഒരു പ്രൊമോഷനിലും ഒരു സക്സസ് മീറ്റിലും ഞങ്ങൾ അത് അഡ്രസ്സ് ചെയ്തിട്ടില്ല. ആ കുട്ടി അയാളുടെ നേർക്ക് നോക്കിയിട്ട് പറയുന്ന ആ 4-5 വാർത്തകൾ ഭയങ്കര പവർഫുള്ളാണ്. ആൻഡ് no girl child, I think, has gotten that opportunity to actually look at their predator and say these words. I wish every woman had that opportunity. இல்லை எதுக்கு அத்தனை சீரியஸ் எந்த சார்? சார் இன்னும் ஒரு 2 கேட்பேன் சார், கேளுங்க சார். ஏன்னா நான் வந்து கேரளாவில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேனான்னு எனக்கு ஞாபகம் வந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்காக வர்றது. எஸ் சார், ஒரு நிமிஷம் சார், புதுசாக யாராவது கேட்கட்டும் சார். എനിക്ക് ആഗ്രഹം ഒരുപാട് ഉണ്ട് സാറേ. சார் இப்போது நான் சொல்கிற பதில் இட் நாட் டு ஹர்ட் யூ ஒன்றுத்தில் நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கதான் நான் நம்புகிறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலக்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீதக்காதை இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு நான் நிறைய சூதுகவும் இருக்குது சார். இந்த மாதிரி நிறைய இருக்குது சார். அதாவது ஒரு கைண்ட் சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜ் ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைமாக இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நித்தில் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஷின்ஸ், அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு கேள்விக்கும் வேறு பதிலை தேடிக்கிட்டே இருப்பேன். சேம் கொஷின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணி மோஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆகிடும். அது சேம் பதில் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ்க்கு மேலே போதும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நித்திலன் அண்ட் சுதன் சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு. எங்களுக்கும் இது எதிர்பார்க்கல. இன்றைக்கி படம் வந்து 6 நாளாக சார், 8 நாளாக சார், 6 டேஸில் 50 crores தாண்டி போகுதுங்கிறது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் சார். நான் இந்த நேரத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார். எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்கத்தில் வேறு வருது, தாங்குமா அப்படிலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடினதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார். அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும், எல்லா நடனன்ற ஆசை சார். அது மேபி 200%. ஆமாம் சார், அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலை சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த வூண்ட் இருக்குல்ல சார், அதோடு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் யுவர் கேரக்டர் ரைட். ஆனால் அதை ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ லைக் த வே யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப்பில். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்புவேன் சார். சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில். இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தானடா? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் முன்னாடி சின்ன விஷயம்லாம் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன்.
அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கு சார். நான் நினச்சி பார்த்துப்பேன் நான். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே. இல்லை ஜவான்னால் கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வரும்னு சொல்ல, நான் பதிலாக சொல்லிட்டேன் நான். அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன அகெயின் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாம் இருந்தது, அதனால் வந்து பண்ண முடியல. டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி இது? ஆமாம் சார், மம்முக்கா எனக்கு பிடிக்கக்கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டன் ஃபோன் பண்ணேன் சார். என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணவங்க, அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட்டன் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசணும்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன். ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அங்கே டைரக்டர் வந்தார். இட்ஸ் அ ரெஸ்பெக்ட், வாட் இஸ் தேர் இன் இட்? இல்லை எல்லாருடைய ஃபேனும் நான் சார். நல்ல சார் எப்பயுமே சார் நான் இதை நம்புன்னு வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். சார் எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உங்கள்கிட்ட நான் சிரித்து பேசுகிறேன்ல, ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு முறையும் கேமரா பண்ணிக்கும்போது ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சுருக்கேன்னு. டைரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறையும் கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சார். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வாழ்கிறது. ஸோ இட் இஸ் அந்த ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் இங்கே எதுவும் நடக்கலை சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் இன்றைக்கி படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்துரும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட பிஜு விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நான் அவரும் ஆரஞ்சு மிட்டாய் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதலான்னு சொன்னார். ஸோ ஆரஞ்சு மிட்டாய் தான் ஃபஸ்ட் நான் டயலாகு அவரோடு சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதினேன் சார் நான். ஓகே. அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா, ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லோரும் அவன் கையெடுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நானும் நடந்து வந்துட்டு மட்டும்தான் வந்துட்டுருக்கான், ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருதில்ல சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்திலும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் அ கிஃப்ட் சார். கேளுங்க சார். ஐ டோன்ட் நோ சார். இருக்கா அப்படி? ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தோடனே நான் தான் மகாராஜா சார், கேகனில் சலூடன் வச்சுருக்கேன், கேகனில் சலூன் கடை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். அவர் முடிக்கலைன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் யோசிச்சுப்பாங்க இந்த கதைக்கு என்ன சார் பார்ட் 2 இருக்கும்போது. நான் த மகாராஜா அண்ட் ஹீ இஸ் த மகாராஜா பிகாஸ் ஹீ இஸ் இதை ரசித்து கேட்ட நீங்களும் மகாராஜா தான் சார். அவர் கவலை தான் சார். இல்லை ஒரு நிமிஷம், அவர் அப்படிலாம் இல்லை பஸ். அந்த இருக்கலாம், அந்த ஆங்கிளில் வைக்கல. நான்
நான் மகாராஜான் டைட்டில் வைக்கல, பட் மகாராஜான் கேரக்டர் பேர் வச்சுருந்தேன். நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சொசைட்டியில் எது ரொம்ப சீப்பாக பார்க்குறோமோ, ரொம்ப லோவாக இருக்கோ அதை முன்னாடி வச்சு பெருசு பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பை தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்குறது. ஸோ அது அப்போது சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்து லோவாக பார்க்குறதுனா அப்படியா, சரி ஓகே அவன் பேர் மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருடம் வேறு போலீஸு, இந்த ஐரனியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைவேல்னு ஒரு கேரக்டர், குழந்தைன்னு ஒரு போலீஸ் இருப்பார், அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோரி, பட் அது சிலது வந்து எடிட்டிங்கில் டிராஃப்டில் கட் ஆகிடுச்சு, சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான். அது அப்புறம் மகாராஜான் டைட்டில் வந்து இதே வச்சிடலான்னு சார் தான் முடிவு பண்ணார், ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார். அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம்ஸ் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு அது பப்ளிக் இருக்க சொல்ல சினிமா ட்ரை பண்ணுற பசங்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்டர் வந்து ஒரு சீன் அவர் வந்து 14 வருஷம் இருக்கா, எனக்கு ஒரு வருஷம் தான் தெரியும். அந்த ஒரு வருஷனில் என்ன எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு 14 வருஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே, அதுக்கு தான் இம்ப்ரூவைசேஷனுங்கிறதுலாம். அதில் நிறையா இப்போ சேப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்குது, வேணாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீட் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் சேபட் ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார், அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட்டாக இருக்கும். புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் அண்ட் த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும், நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எல்லா எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட சில நேரம் ப்ரொடியூசரும் சில அந்த சென்ஸருக்கு போய் தான் குரங்கு பொம்மை முடிச்சுட்டு அவரை கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், நித்தில் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், பார்த்துக்கோ அப்படின்னு. இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லேருந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே சார், டன் சார். மகாராஜா மட்டும் சொல்ல முடியாது, தொடர்ந்து எழுத மாட்டேன் பாஸ். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லி தொடர்ந்து எழுத மாட்டேன், எனக்கு ப்ரொமைஸ் செட் ஆகும். அப்புறம் அது வந்து ஆக்சுவலி நான் இதோட பிகினிங் வெர்ஷன் நாளைக்கு டைமில் இருந்தது, ஒரு ஹோல் வெர்ஷனாகவே இருந்தது. அது நிறைய இடத்துல பிச் பண்ணும்போது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு. அது யாருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது, பட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பயந்தாங்க. அப்புறம் அதோட ப்ரமைஸ் மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு மற்ற பிளேயெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் அந்த க்ரன்ச் மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒரு சப்ளாட், வேற ஒரு பிளே எழுத ஆரம்பிச்சு தான் ஆஃப்டர் குரங்கு பொம்மைக்கு அப்புறம் தான் அது. ஸோ எழுதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் எழுத முடியாது, இந்த ரூம் போட்டு தொடர்ந்து எழுதும் அப்படியே இல்லை. சும்மா ஐடியா வரும், எழுதுவோம், விளையாடுவேன், போவேன், ஊர் சுற்றுவேன், மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா வரும், திருப்பி எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய கதை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதையை சொல்கிறது பிடிக்கும். கதை எழுதும்போது ஒரு ஐடியா வர மாதிரி சொல்லும்போது நிறைய ஐடியா வரும். ஒரு டைம் மேலே ப்ரொடியூசர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து கூப்பிட்டு மந்த்லி 2 டைம் வந்து உட்கார வச்சுருவார், இவங்ககிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு. அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் ஷூட் போகிறது 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அந்த எல்லார்ட்டையும் கதை சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்குள்ளே தான் இருந்தேன். நடுவில் ஒரு சின்ன லைன் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரணமாக அவன் வாழ்க்கை அவன் மாட்டுக்கு பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃபு இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாலுமே இந்த குழந்தையோடு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் வாட்டுக்கு போயிருந்தால் பேசாமல் இருப்பான் அவன் வாட்டுக்கு. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான், அவ்வளோதான். அதோட அப்படி தான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சமயமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளே யோசிப்போம், நம்மளாக இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படி தானே? சம்டைம்ஸ் நமக்கே தெரியாது, அது உள்ளே இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் அது எல்லாருக்குள்ளே இருக்கிறது. அது துபாயில் அது அந்த இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலவுட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இப்போ இல்லாமல் பிடிச்சிட்டாங்க.
அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆர்ட்ஸ் பேப்பர். ஸோ அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோட டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சிதான் அங்கே தான் சார் இருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,000 rupees சேலரி போய் அப்புறம் 25,000 rupees சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 lakh rupees சேலரி கிடச்சிருந்தா நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்திலம் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரும் நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே நடந்திருக்கேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கு, அதனால் எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மைன். பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தட் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் வாட்டுக்கு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீயிங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது, நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. என்னம்மா? அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி தான் லக்ஷ்மி. என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அது பண்ணையாரம் பார்த்தீங்களா, கார் அப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன். யாரோ பாட்டு கேட்டிருப்பாங்க, தெரியாமல் அவங்களோட போய் இயர் கேபிள் அந்த போய் டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தான். டப்புன்னு அது மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டிருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டான், அந்த ஒயர் கட் பண்ணிட்டு புதுசாக கூட தூக்கி அடித்தாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுரா, அவன் இறந்து 1 மாதம் ஆச்சு, நான் அவன் நினைப்பை வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர். அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன கொஸ்டின்? இல்லை, வெற்றிமாறன் சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, பாலு மந்திரா சார் சொன்னதாகவும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதே எடுத்துக்கும், நாம் அதை செட் பண்ணுற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் ஃபிட்டின் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கேரக்டரை ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லோரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நானும் என்னை முதற்கொண்டு இப்போ விஜய் சேதுபதினு ஒருத்தன் சொதப்பியிருந்தானா வேறு யாராவது போட்டுக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்குனா என்னால் இந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்றி சொல்கிறது வந்து நான் நம்பலை. இதை எப்படிடா இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது நெத்திலன்னு கேட்டேன். அப்படி தான் சொன்னால், அண்ணே அதை கிராஸ் பண்ணிவிடுங்க, கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியாவை பின்னாடி பார்த்தலான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்குறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றி, அப்போ அது பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது வெறும் பட்டை அடித்தா மட்டும் குப்பை தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு இதெல்லாம் அது என்ன சொல்லலாம், பீடிங் மாதிரி அடித்தது, இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை க்ரியேட் பண்ணது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம்.
அப்புறம் அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம், அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகிருக்கும். எல்லாம் சும்மா சொல்கிறது தான். அப்படி இல்லை நான் அவர்கிட்ட நரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் வெர்ஷன் சார் தான் சொல்கிறேன்ப்பா ஷூட் போகலாம், டைம் ஆச்சு, இது எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் மாற்றி எழுதிட்டே இருப்பேன்னு சொல்லி இது இப்போ சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்டராக சொல்லிட்டு வந்தேன். ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி மறுபடியும் ரீரைட் பண்ணோம் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து. சில விஷயங்கள் மாற்றணும், சில விஷயங்கள் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, 2 உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போகிறது 1 வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி கடைசியில் ஷூட் அது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ நான் அப்படி மீன் பண்ணலடா. ஒரு கதையை ஜென்ரலாக இப்போது சில சமயம் கதையை எழுதும்போது ஒரு ஹீரோக்குன்னு எழுதிடுவாங்க. இப்போ மோகன்லால் சாருக்கு, மம்முட்டி சாருக்கு, இல்லை ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்த்தோன்னா அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும் ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கிறது தான் அது. இல்லை ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரம் வேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பையன் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரி திங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தவன், நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல, என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதில்ல, ஒரு பர்சன் அது வருதில்ல, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல. ஸோ பீயிங் இன் சீன் ஆக்டர் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க எந்த ஈகோவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் அது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கி இந்த ஹோட்டலில் அங்கே அவர் இருக்காருன்னு சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். ஒரே கையெழுத்து அவரோட தான் வந்து. விஷ்ணு நீ கண்டு இல்லை? பாருங்கள் ப்ரூஃப் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார், வந்துடும் சார். நான் சொன்னேன் 18th ஏதோ மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொன்னாங்க சார், தெரியல. நீங்கள் கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்க தான் சார் செய்யும். உங்களை யாராவது நம்பும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட்டு உங்கள் பேர் என்ன? ஓகே, விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, people and friends, is everybody, are you okay baby? And I love you so much. I love you. Thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். அண்ட் இதெல்லாம் வழியாக தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்கள்ல, நான் இங்கே வந்து நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் வந்து என்னோடய படம் வந்து பண்ணையார் பத்னி வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆனது. அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரியாது, சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வருதுல்ல, அது நமக்கு இன்னும் சப்டைட்டில் இல்லாமல் புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் அங்கே ஸ்ரீ வீடியோஸ்னு ஒரு வீடியோஸ் நம்ம நார்மலாக இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இதை ஸ்ரீ வீடியோஸ்னு வீடியோ அங்கே மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுங்க. அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம், ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க. நான் மேடையில் இருந்தேன், இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டால் விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னா, ஆமாம் சார் ஃப்ளைட் சார். என்ன சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குதுன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து
விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது என் லைஃப்பில் வந்து நான் இப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். அது இப்போயே நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு இருக்குது. ஓகே நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சென்ட்ரலாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது அது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.